ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ்ல. இந்த வீடியோல எஸ்ஏ எக்ஸாம் பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன், டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓபன் டாக்கா எஸ்ஏ எக்ஸாம் பத்தி இன்னைக்கு டேட்ல என்ன சிச்சுவேஷன், இன்ஸ்டியூட் தரப்புல இதை எப்படி ஃபோக்கஸ் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இதை எப்படி ஃபோக்கஸ் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் தெளிவா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா அந்த வீடியோல சொல்ல போற ஒவ்வொரு பாயிண்ட்டும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்ச பிறகு நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா அதை பண்ண ஆரம்பிச்சிருவேன் வீடியோ முடிஞ்ச பிறகு. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா பாருங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போறேன், ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு, அந்த விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். டக்குன்னு உடனே கமெண்ட் வரும், உங்களோட டெஸ்ட் பேட்சை சொல்றதுக்காக இந்த வீடியோ அப்படின்ட்டு. அதுக்காக இந்த வீடியோல இந்த வீடியோக்கான மோட்டோ வேற. ஜஸ்ட் நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, வாங்க போயிடலாம். எஸ்ஐபிசிக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. எஸ்ஐக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் ஒரு 499 தான். பிசிக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா 499 தான். ரெண்டும் சேர்ந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா 999 தான் ஃபீஸ். டெஸ்ட் வந்து பிடிஎஃப் தான் கொடுக்க போறோம். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப், ஆன்சர் ஒரு பிடிஎஃப்ல உண்டு. ஓகேவா? டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எஸ்ஐக்கு பைலிங்குவல், பிசிக்கு தமிழ்ல தான் கொஸ்டின் இருக்கும். காரணம் எஸ்ஐ வந்து எக்ஸாம் பைலிங்குவல், அந்த கொஸ்டின் தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும். பிசி எக்ஸாமே தமிழ்ல இருக்காங்க, தமிழ்ல மட்டும் தான் கொடுக்கும். எஸ்ஐ டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் மொத்தம் 50 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 140 கேள்விகள், 7000க்கு மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். பிசி டெஸ்ட் மொத்தம் 35 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 70 கேள்வி, 2600 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி நீங்க டெஸ்ட் பேட்ச்ல வந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ல கூட சைக்காலஜி கொஸ்டின், ஃபுல்லவியல் கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்ட் வீடியோவா கொடுத்துருவோம். ஓகே, எஸ்ஐ டெஸ்ட் சிலபஸ் வைஸ் இருக்கும், பட் அதுக்கான வேர் டு ஸ்டடி நம்ம ஷெட்யூலே கொடுத்துருவோம். அதை மட்டும் பச்சு நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். பிசிக்கு டெஸ்ட் புக் வைஸ் தான் இருக்கும். அதனால சிலபஸ் வைஸ், புக் வைஸ் ரெண்டு டெஸ்ட்டுமே எனக்கு தேவைப்படுதுன்னா நீங்க சேர்ந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதே டெஸ்ட் ஆஃப்லைன் வந்து எழுதினீங்கன்னா எஸ்ஐ 2500 ரூபாய், பிசிக்கு 1 ரெண்டும் சேர்ந்து 3 ஆஃப்லைன் டெஸ்ட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவோம் வித் OMR-ஓட. ஓகே, அதே மாதிரி நீங்க ஆஃப்லைன் டெஸ்ட் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஓகேவா? ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 199 தான். இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ். இதுல நிறைய விஷயங்கள் கொடுக்குறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. 199 கோர்ஸ்ல சேர்றவங்களுக்கு இந்த 999 மதிப்புள்ள டெஸ்ட் மேட்ச் ஃப்ரீயா வந்துடும். 699 மதிப்புள்ள இந்த பிடிஎஃப் மெட்டீரியலும் ஃப்ரீயா வந்துடும். இது இல்லாம உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருவோம். கிளாஸஸ் ரெக்கார்ட் வீடியோஸா கொடுத்துருவோம். ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிடும். ஓகே, மெட்டீரியல் என்ன கொடுக்கணும்னா ஜிஎஸ் மட்டும் தான் தரும். ஓகேவா? அந்த ஜிஎஸ் மெட்டீரியல் பிடிஎஃப் வேணா 699, புக்கா வேணா 299. மெட்டீரியல் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, நீங்க எதுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதை எது உங்களுக்கு வேணாலுமே கூட 7708 978 இந்த மாதிரி கணக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ போயிடலாம். நேற்று வந்து ஒரு விஷயம் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நாளைக்கு நோட்டிபிகேஷன், இன்னைக்கு நோட்டிபிகேஷன், ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு. இந்த தகவல் நமக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மேக்ஸிமம் எஸ்ஐ எக்ஸாம் லேட் ஆனாலுமே கூட ஜூனுக்குள்ள நோட்டிபிகேஷன் வந்துடும், ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள எக்ஸாம் வச்சிருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது கீழே நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லி வந்தாங்க. என்ன அப்படின்னா, சார் இந்த மாதிரி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் மார்ச் எண்ட்ல நோட்டிபிகேஷன் வந்துடும் சொல்றாங்க, நீங்க என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கு தகவல் தெரிய வந்துச்சு. சரி, ஓகே. ஸோ அந்த தகவல் நானும் பார்த்தேன். ஒருத்தர் சொல்ல நிறைய பேர் சொன்னாங்க ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல நோட்டிபிகேஷன், ஏப்ரல் 2ஆம் தேதி நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தகவலை பார்த்தோன்னே ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் நோட்டிபிகேஷன் வரலன்னா உங்களை என்ன பண்ணலாம், ஏப்ரல் 2ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வரலாம் உங்களை என்ன பண்ணலாம், யூடியூப்ல போயிடுறீங்களா? இந்த கமெண்ட்ஸ் நமக்கும் வந்திருக்கு, எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம். நீங்க ஒரு வருஷமா எஸ்ஐ எக்ஸாம் வந்துடும் சொல்றீங்க, வரவே இல்லை அப்படின்ட்டு. ஆனா அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா இங்க அவர் சொன்னது வரல, இவர் சொன்னது வரல நீங்க சொல்றீங்களே, இந்த நம்பத்தகுந்த வட்டாரங்கள் வரக்கூடிய கருத்துக்கள், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அவங்ககிட்ட எல்லாம் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் விட எஸ்ஐ எக்ஸாமுக்கு உச்சபட்சமா யார் சொல்றது கரெக்ட்னா டிஎன்எஸ் சர்வீஸ் சொல்றது கரெக்ட். ஏன்? ஏன்னா நோட்டிபிகேஷன் கொடுக்கறது அவங்க தான், எக்ஸாம் வைக்கிறது அவங்க தான், நீங்க போஸ்டிங் போற வரைக்கும் அவங்க தான் எல்லாம் பண்ண போறாங்க. டிஎன்எஸ் சர்வீஸ் சொன்னதே நடக்கல. அப்ப நாங்க சொல்றது, அவர் சொல்றது, இவர் சொல்றது ஏமாத்திரம். கரெக்ட் தானே? டிஎன்எஸ் சர்வீஸ் சொல்றதே நடக்க மாட்டேங்குதுப்பா. நம்ம அவங்கள கேள்வி கேட்காம இன்சூரன்ஸ் பண்ணி கேள்வி கேட்டுட்டு இருக்கோங்க. இன்சூரன்ஸ் சொல்றாங்க தெரியுமா, இந்த மாதிரி நாளைக்கு அடுத்த வரணும், அவங்களுக்கு கிடைச்ச தகவலை சொல்றாங்க. இது நடக்கலாம், நடக்காம போகலாம், கரெக்ட் தான். ஆனா டிஎன்எஸ் சர்வீஸ் சொல்ற தகவலே நடக்காம போகலாம், அப்படித்தானே இருக்கு. ஜூன் 2024 நோட்டிபிகேஷன் வெளியிடப்படும் டிஎன்எஸ் சர்வீஸ் சொன்னாங்க, வந்துச்சா? அதை தானே இப்ப நானும் எல்லா இன்சூரன்ஸ் சொன்னோம், அதைதானே சொன்னோம். வரலன்னா நாங்க சொல்ற நடக்க மாட்டேங்குது, டிஎன்எஸ் சர்வீஸ் சொன்னதே நடக்கணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப நான் சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது நடக்குதோ நடக்கலையோ, நடக்கலாம் நடக்காம இருக்கலாம். ஏன்னா டிஎன்எஸ் சர்வீஸ் சொன்னதே நடக்கலங்கிறப்ப நாம ஒரு இன்சூரன்ஸ் சொல்றது நடக்கலாம் நடக்காம போகலாம். இதை அப்படியே ஓர கட்டி வச்சிருங்க. ஓகே, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க என்ன சார் பண்றது? எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்க.
நாங்க ஒரு வருஷமா நோட்டிபிகேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல திடீர்னு இப்படி வந்து சொன்னா நாங்க அதுக்கு ஏதாவது பண்ணுவோம்ல சார், ஏதாவது நாங்களும் ஏதாவது பேசுவோம்ல சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் வரும்போது, நாளைக்கு நோட்டிபிகேஷன், இன்னைக்கு நோட்டிபிகேஷன், அடுத்த வாரம் நோட்டிபிகேஷன் தகவல் வரும்போது இதை நீங்க எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும்? நம்மளோட வேலை பண்ண எக்ஸாமுக்கு படிக்கணும், படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, நாளைக்கு நோட்டிபிகேஷன் அப்படியா, ஓகே படிக்கணும். நாளைக்கு மறுநாள் நோட்டிபிகேஷன் அப்படியா, ஓகே நீங்க பாட்டுக்கு படிங்க. அடுத்த வாரம் நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி தகவல் வருதா, ஓகே அப்படி நீங்க பாட்டுக்கு படிங்க. இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வரும்னு சொன்னாங்களே, வரல அப்படி சொல்றாங்க உங்கள்கிட்ட, அப்படியா, ஓகே என்னோட வேலை படிக்கிறதுன்னு படிக்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மாதிரி ஏப்ரல் 2ஆம் தேதி நோட்டிபிகேஷன் அந்த மாதிரிலாம் இந்த நாளைக்கு நோட்டிபிகேஷன் சொல்றப்ப அதுல வரக்கூடிய கமெண்ட்ஸ் என்னன்னா, அப்ப இப்படி ஒரு கமெண்ட் வந்துருந்தது, என்னோட வேலை நாளைக்கு ஃபுல்லா யூடியூப்லயே தான் பார்த்துட்டு இருக்க போறேன். அப்படி ஒரு கமெண்ட், ஒரு நாள் ஃபுல்லா யூடியூப்ல தான் பார்த்துட்டு உட்காந்துருக்க போறேன். ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்துருமா அப்படின்ற ஒரு 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 எய்ம்ல நான் அடுதான், நான் அதே தான் பார்த்துட்டு இருக்க போறேன் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்ஸ்டியூட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருதுன்னா அதை உடனே பார்க்கறதுல ஒரு விஷயம் இருக்கு. காரணம் ஃபர்ஸ்ட் நான் தானே சொல்ல போறேன் அப்படின்ற அந்த ஒரு இதுக்காக நீங்க ஏன் அதை அப்படி ஃபோக்கஸ் பண்றீங்க? நோட்டிபிகேஷன் வந்தா ஓகே, எக்ஸாம் 2 மாசம் 3 மாசம் கழிச்சுதானே வரப்போகுது, ஏன் அதுக்காக அவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்கீங்கிறத எனக்கு புரியல. நீங்க சொல்றதா கரெக்ட், ஒரு வருஷமா வரல, நாங்க எலிஜிபிளா என்னன்னே தெரியல, லாஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது எல்லாமே புரியுது எனக்கு. அப்ப நாங்களாம் அந்த நோட்டிபிகேஷன் பார்த்தா தானே சார் நமக்கு தெளிவு கிடைக்கணும். அதை தப்ப உடனே போய் பார்க்கணும் என்ன அவசியம் இருக்கு? நமக்கு இங்க படிக்கிற வேலை இருக்கு. ஓகே, நான் இங்க சொன்னேன், அடுத்த ஒரு கருத்து வரும் சார், நான் நாளைக்கு எக்ஸாம் வச்சா கூட 130 எடுத்துறேன் சார், 135 எடுத்துறேன் சார், நான் எல்லாமே படிச்சிட்டேன் சார், எனக்கு தேவை நோட்டிபிகேஷன் தான் சார், அப்படி நீங்க சொல்றீங்களா? ஓகே, பட் எக்கனாமிக்ஸ் நான் இது படிக்கல, பாலிட்டில இது படிக்கல, சயின்ஸ் அதை படிக்காம வச்சிருக்கேன், சைக்காலஜி மென்சுரேஷன் ஃபார்முலா படிக்காம இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை இருந்தா தயவு செய்து அதை பண்ணுங்க. ஏன்னா நீங்க இந்த ஒரு நாள் இப்படி உட்கார்ந்து இருக்கிறது என்ன ஆகும் நான் சொல்றேன், என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் சொல்றேன். இப்படி ஒரு நாள் இதே பார்த்துட்டு ஒரு வேளை நோட்டிபிகேஷன் வரலன்னா இந்த ஒரு நாள் வேஸ்ட். ரெண்டாவது, இந்த மாதிரி தகவல்கள் வரும்போது நாளை மறுநாள் அப்படி நோட்டிபிகேஷன் ஒரு தகவல் வரும்போது அதை அப்படி ஃபோக்கஸா பார்த்துக்கிட்டே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அது அன்னைக்கு நடக்கலன்னா அப்படியே டவுன் ஆகுறாங்க, அப்படியே வெக்ஸ் ஆகுறாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. நான் இதை கண் கூட பாக்குறேன். இதெல்லாம் நான் சொல்லும் போது அடுத்து ஒரு சில கேள்விகள் வரும் எனக்கு. என்ன அப்படின்னா, சரி இப்ப நீங்க பேசுறதே தேவையில்லை தானே சார், நாங்க தெளிவா தானே சார் இருக்கோம் அப்படின்ட்டு. தெளிவா மெச்சூர்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு இந்த வீடியோவே கிடையாது. இதப்பா இந்த நோட்டிபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஒரு எதிர்பார்ப்புல அப்படியே அதுக்காக வெயிட் பண்ணி அப்படியே டவுன் ஆகுறீங்கல்ல, அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். அதனால ஏதாவது ஒரு தகவல் வந்தா 100% அதை நம்பாதீங்க. ஏன்னா டிஎன்எஸ் அப்படி சொல்றதே நடக்க மாட்டேங்குது. அதனால நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதனால எக்ஸாம்னு சொல்றாங்களா, ஓகே என்னோட வேலை இப்ப படிக்க தானே, படிங்க, தயவு செய்து படிங்க. இதுக்காக ஒரு நாளைய மொத்த தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு புரியல. இது வந்து சரியில்லை. அடுத்து இதெல்லாம் நான் சொல்றப்ப அடுத்து ஒரு கமெண்ட் வரும். என்னன்னா, நான் தெய்வ கமெண்ட்ஸ் நான் பாக்குறேன், இவ்வளவு வெஞ்சன்ஸ் வன்மத்தோட இருக்கீங்க, ஏன்னா புரியல. சரி, அதான் ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்து ஒரு கமெண்ட் வரும், இதெல்லாம் சொல்றது நீ அவ்வளவு பெரிய ஆளா, உங்க இன்ஸ்டியூட் அவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட்டா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நானே சொல்றேன், நம்ம இன்ஸ்டியூட் ஃபேமஸான இன்ஸ்டியூட் கிடையாதுங்க. நம்ம இன்ஸ்டியூட் அவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட் இல்லை, சின்ன இன்ஸ்டியூட் தான். ஓகேவா? ஆனா நீங்க எல்லாம் சொல்லக்கூடிய பெரிய இன்ஸ்டியூட், லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க இன்ஸ்டியூட்டுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். என்னன்னா, உங்களை மட்டுமே நம்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தப்பான கைடன்ஸை கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம அளவுக்கு அவங்க மெச்சூரிட்டி கிடையாது. அவங்க அதை நம்பி அவங்களோட லைஃபே அதை போட்டு அமுக்குறாங்க. ஓகேவா? இப்ப எனக்கும் இந்த நம்பத்தகுந்த வட்டாரங்கள் டெய்லி நிறைய தகவல் வருது. நாளைக்கு நோட்டிபிகேஷன், இன்னைக்கு சாயங்காலம் வரப்போகுது. நான் ஏன் எல்லாத்தையும் சொல்லாம இருக்கேன் அப்படின்னா, அதுல எது உண்மை எது போய் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நான் வர்ற தகவலை தப்புன்னு சொல்ல, அந்த தகவலை சொல்றவங்களே தப்புன்னு சொல்ல, டிஎன்எஸ் அப்படி சொன்ன அபிஷியல் அப்டேட்டே நடக்கல. அப்ப வரக்கூடிய கருத்துக்கள் நடக்காம போகலாம். இப்ப ஏப்ரல் 2ஆம் தேதி நோட்டிபிகேஷன், ஏப்ரல் 5ஆம் தேதி நோட்டிபிகேஷன் எனக்கு ஒரு தகவல் வருது. நான் அதை என்ன தெரியுமா சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏப்ரல் 2ஆம் தேதி 5ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்றாங்க, நடக்காம போகலாம். அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்துட்டா ஒரு ஜூன் ஜூலைல எக்ஸாம் இருக்கும். ஏன்னா நான் திரும்ப எல்லா விலையும் சொல்லிட்டு என்னன்னா, நோட்டிபிகேஷனுக்காக நம்ம படிக்கிறோம், நம்ம எக்ஸாம்காக படிக்கிறோம். ஒருவேளை ஏப்ரல் நோட்டிபிகேஷன் தகவல் வருதா இல்ல, ஏப்ரல் நோட்டிபிகேஷன் வருதுன்னே வச்சுக்கோங்க, எல்லாம் சொல்ல மாட்டோம்.
வந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். வருது ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா மே ஜூன் ஜூலைக்குள்ள எக்ஸாம் இருக்குமா? அப்ப ஜூலைக்குள்ள எக்ஸாம் இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் வருமா இந்த ஒரு நாள் வந்துருமா, அடுத்த வாரத்துல வந்துருமா, வரலன்னா அதை சொன்ன நீ செட்டரா. அப்படி எதுக்கு பண்றீங்க? ஏப்ரல் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா ஜூலைல எக்ஸாம், மேல நோட்டிபிகேஷன் வந்தா ஆகஸ்ட்ல எக்ஸாம், ஜூன்ல நோட்டிபிகேஷன் செப்டம்பர் எக்ஸாம், மொத்தம் 2 வருஷம் எக்ஸாம் கன்ஃபார்ம். அதுக்கு நம்ம படிக்கணும். 130 மேல நான் எடுக்க ரெடி சார்ன்றவங்க நோட்டிபிகேஷன் எதிர்ப்பு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஏதாவது ஒன்று படிக்காம இருக்காங்க, தயவுசெய்து படிங்க. படிப்பு மட்டும் தான் உங்களை காப்பாற்றும். நான் திரும்ப சொல்றேன், நோட்டிபிகேஷனுக்காக நம்ம இல்லை, நோட்டிபிகேஷன் தான் முக்கியம். அதை நான் இல்லைன்னு சொல்றேன். நோட்டிபிகேஷன் வந்தா தான் எக்ஸாமே. ஆனா மே மாசம் நோட்டிபிகேஷன்னா மே மாசம் எக்ஸாம் வைக்க போறது இல்லை. நீங்க ஏன் அதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க? நம்மளோட ஃபோக்கஸ் பண்ண எக்ஸாம்ல தான் இருக்கணும். ஜூலைல எக்ஸாம், ஆகஸ்ட்ல எக்ஸாம்னா எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் சொல்றாங்கன்னா ஆகஸ்டுக்குள்ள அந்த 3 மாசத்துக்குள்ள சிலபஸை படிக்கணும், நான் எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும், அதுக்கான பிளான போடுங்க. அப்படியே உங்க டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக்கிறது. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட். எல்லாம் ஓகே சார். இப்போ உங்களோட கருத்து என்ன சார்? நோட்டிபிகேஷன் வருமா வராதா அதை சொல்லுங்க சார். ஏன்னா கடைசியில நான் எவ்வளவு சொன்னா நீங்க அதை தான் வைப்பீங்க, எனக்கு புரியுது. ஏன்னா நோட்டிபிகேஷனே வராம இருக்கப்ப ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. சோ இப்ப இந்த நோட்டிபிகேஷன் இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் வந்துரும் அப்படின்னு ஒரு கருத்து வர்றப்ப அதுக்கு எதிர்கருத்தா 2 கருத்து வருது. ஒரு 2 பெர்ஸ்பெக்டிவ் வருது. என்னன்னா, ஒண்ணு, லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் முடியாம இந்த அறிவிப்பு வராது அப்படின்ற ஒரு கருத்து. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் 2வது கருத்து என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கேஸுக்கும் இப்ப வரப்போற நோட்டிபிகேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்ப இந்த மாதிரி 2 கருத்து வருது. இப்ப 2ல எதை நம்புறது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க. லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் முடியாம அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வராது அப்படிங்கிறவங்கள்ட்டையும் கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல. லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சாலும் இந்த நோட்டிபிகேஷன் வந்துரும்ன்றவங்கள்ட்டையும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல. நான் as per ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஒரு விஷயம் சொல்லவா? டிஎன்யூஎஸ்ஆர்பி வரலாற்றுல இது வரைக்கும் லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் முடியாம அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வந்தது கிடையாது. இது டிஎன்யூஎஸ்ஆர்பில, அதாவது அவங்க ட்ரைனிங் போன பிறகுதான் நோட்டிபிகேஷன் வரும். இது மாதிரி தான் டிஎன்யூஎஸ்ஆர்பில நடந்திருக்கு. ஆனா டிஎன்பிஎஸ்சில 2018 மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படி ஒரு எக்ஸாம் வந்துச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் 2019, 20, 21, 22, 23 அதுக்கான நோட்டிபிகேஷன் வரல. காரணம், அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் இன்னும் வரல. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, அது ஒரு விஷயம். ஆனா அந்த கோர்ட் கேஸ் முடியாம, தட் மீன்ஸ் அவங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட் போடாம, போஸ்டிங் போடாம 2024 அகைன் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்துச்சு லாஸ்ட் வருஷம். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ற டக்குனு கரெக்ட் ஆகும். இப்ப அதுக்கான ரிசல்ட்டும் வரல. அப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பியோட வரலாற்றுல இது வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் முடியாம எக்ஸாம் வந்தது இல்லை. ஆனா டிஎன்பிஎஸ்சில கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்க ஒரு ரெக்ரூட்மெண்ட் அடுத்த நோட்டிபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வச்சிட்டாங்க. அப்ப இது 2 நம்ம எதை எடுத்துக்கிறது? அப்ப இங்க எல்லாமே ஜஸ்ட் அலிகேஷன்ஸ், எல்லாமே சும்மா ஒரு அசம்ஷன்ல சொல்லிட்டு இருக்கிற விஷயம். நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்றவங்கள்ட்டையும் கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, நோட்டிபிகேஷன் வராதுன்னு சொல்றவங்கள்ட்டையும் கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல. ஏன்னா டிஎன்எஸ்ஆர்பி சொல்றதையும் நடக்க மாட்டேங்குது. அகைன் நான் சொல்றேன். அப்ப உங்களை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க அதன் பின்னாடி போகாம, ஓகே நோட்டிபிகேஷன் வரட்டும், எக்ஸாம் 2-3 மாசம் கழிச்சா வரப்போகுது, நான் அதை கிளியர் பண்ணணும், தயவு செய்து படிங்க. ஏன்னா நீங்க இப்ப இந்த ஒரு நாள்ல இப்போ வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல என்ன சார் ஆயிட போகுது அப்படின்னா, எக்ஸாம் 0.5 மார்க்லையும் 1 மார்க்லையும் விட்ட உங்களுக்கு நான் சொல்ல டக்குன்னு கரெக்ட் ஆகும். நாங்க ஒரு கொஸ்டினா படிச்சிருந்தேன்னா, ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தேன்னா நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிப்பேன், சொல்றோம்ல. அப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். இந்த நோட்டிபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நிறைய பேர் ஒரு நாளை வேஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்குது தவறான செயல். அதை திரும்ப பண்ணாதீங்க, ஓகேவா? அதே மாதிரி பெரிய இன்ஸ்டியூட், நீங்க சொல்லக்கூடிய பெரிய இன்ஸ்டியூட்டும் கொஞ்சம் உங்களை நம்பி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கரெக்டாக கைட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா மெச்சூரிட்டியா ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, மெச்சூரிட்டியா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே, இல்லாதவங்க சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சரி, எல்லாம் ஓகே சார். லாஸ்ட் பாயிண்ட், ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல நோட்டிபிகேஷன் வருமா? திரும்ப அந்த கேள்வி தான் வருவீங்க. என்னோட கெஸ் என்ன அப்படின்னா, ஏன்னா எனக்கும் நம்ம தகுந்த வட்டாரம் வந்து பல தகவல் வருது, பட் என்னோட கெஸ் என்னன்னா, எல்லாரும் சொல்றோம், ஏன்னா உச்சகட்டமா அடிச்சு சொல்றாங்க ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் நோட்டிபிகேஷன். அப்ப நமக்கே தோணுது ஒருவேளை வந்துருமோ அப்படின்ட்டு. சோ இதோட கெஸ் என்ன, என்னோட கெஸ் என்ன அப்படின்னா, ஜூன் மாதத்திலேயோ மே மாதத்திலேயோ ஜூலை மாதத்திலேயோ எக்ஸாமுக்கான அறிவிப்பு இந்த மாசத்துல தான் வரப்போது ஒரு அறிவிப்பு வரும் தெரியுமா எப்பவுமே, அந்த அறிவிப்பு மேபி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வருங்கிறது என்னோட கெஸ்.
திரும்ப சொல்றேன், இதுவும் நடக்காம போகலாம். அவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா எனக்கே தோணுது நம்மளே நம்பிட்டாங்கப்பா, அந்த மாதிரிதான் இருக்கு. புரியுங்களா? அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கு, எனக்கு புரியுது. ஓகேவா? ஒரு ரொம்ப நோட்டிஃபிகேஷன் வராம இருக்க சுச்சுவேஷன்ல இந்த மாதிரிலாம் வர்றப்ப நீங்க தடம் மாறுவீங்க. ஆனா திரும்ப சொல்றேன், நம்ம எல்லாம் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணி வந்துட்டா ஓகே, வரலன்னா அந்த நாளே வேஸ்ட். அதனால எக்ஸாம் இந்த வருஷம் கன்ஃபார்ம், நோட்டிபிகேஷன் இந்த மாசம் கன்ஃபார்ம். பட் அந்த லாஸ்ட் அட்டவுன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு 2-3 கேட்டகரி இருக்கு, அவங்களுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது. லாஸ்ட் அட்டவுன் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ், அவங்க நோட்டிபிகேஷன் தான் உங்களுக்கு முக்கியம். அதுல அந்த வரணும், அந்த அறிவிப்பு. அதனால எல்லாருமா சேர்ந்து நான் சொல்ற விஷயத்த மட்டும் ஏன் யாரும் கோரிக்கை வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு புரியலையா? நான் ஒருத்தர் தான் தனியாக கத்திட்டு இருக்கேன். டிஎன்எஸ்ஆர்பி எப்ப வேணாலும் நோட்டிபிகேஷன் கொடுங்க, 2024 ஏஜ் லிமிட் படி கொடுங்க. இதை பேசுவோம் எல்லாருமே, அதை பண்ண மாட்டோம். ஓகே, சோ டிஎன்எஸ்ஆர்பி தரப்புல இருந்து அந்த ஒரு நோட்டிபிகேஷன் வரப்போது என்ன சொல்றீங்க? என்னோட எதிர்பார்ப்பு, நான் எதிர்பார்க்கிறேன்னா மே மாதத்திலோ ஜூன் மாதத்திலோ ஜூலை மாதத்திலோ, உதாரணத்துக்கு ஜூன் மாதத்தில் 2024 ஏஜ் லிமிட் படி நோட்டிபிகேஷன் வெளியிடப்படும் ஒரு அப்டேட் வந்துருச்சுன்னா ஹாப்பி. மேபி அந்த மாதிரி எதுவும் அறிவிப்பு ஏப்ரல் 1st வீக்குள்ள வரலாங்க. இதுவுமே கெஸ் தான். ஓகேவா? அதனால உங்களை சுத்தி இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்ப அது பின்னாடி போகாம வந்தா ஓகே, வரலன்னா உனக்கு என்ன பண்ணலாம்? நீ யூடியூப்ல விட்டு வெளியில போயிடுறியா? எதுக்கு இவ்வளவு? நமக்கு தேவை ஒரு எக்ஸாம், சரிங்களா? ஆகஸ்ட் மாசமா வருதா? ஓகே, அந்த எக்ஸாமுக்கு படிங்க. நான் திரும்ப சொல்றேன், நாளைக்கு நோட்டிபிகேஷன் வரலாம், அடுத்த வாரம் வரலாம், அடுத்த மாசம் வரலாம். பட் நீங்க யாருக்குமே 100% தெரியாது. ஏன்னா டிஎன்எஸ் ஆபீஸ் சொல்றதே நடக்கல. நான் இதே 4 வாட்டி சொல்றேன் வீடியோ. ஓகே, அதனால இதுக்கெல்லாம் போட்டு மண்டியை வச்சுக்காம, ஓகேவா, எக்ஸாம் ஒழுங்கா படிங்க. திரும்ப ஒரு கருத்து வரும். சரி, இப்ப நீ வீடியோ போட்டதுல மட்டும் என்ன யூஸ்? என்ன சொன்னப்ப என்ன யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்த? நீ சொல்றதுதான் எங்களுக்கே தெரியுமே அப்படின்ட்டு. நான் திரும்ப சொல்றேன், மெச்சூரிட்டியா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இது இல்ல. நான் அவங்களுக்காக சொல்லவில்லை. நீங்க ஓகே, குட், வெரி குட், ஆல்ரெடி கரெக்டான சொல்லதான் இருக்கீங்க. இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறப்ப அப்படியே அதுக்காகவே உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஈமெயில் அப்படி இருக்காதீங்க, அவங்களுக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். சரிங்களா? அதனால எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் எப்ப வேணாலும் வரட்டும், இல்ல நோட்டிபிகேஷன் வரப்போகுதுங்கிற அறிவிப்பும் வரட்டும். அது வரும்போது வரும், கண்டிப்பா வரும் இந்த வருஷம். பட் ப்ரிப்பேர் கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க. ஓகே, சொல்லதான் வந்தேன். ஓகேவா? ஸோ சேம் டைம் அடுத்து இன்னொரு விஷயம், இந்த நம்பர் மட்டும் எழுதிக்கிறேன், 7708197282. இன்னொரு விஷயம், ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் இந்த மாதிரி அப்டேட் கொண்டு வரப்ப எல்லாத்தையுமே இதை கேள்வியை சொல்றீங்க, உங்களோட டெஸ்ட் மேட்சை சேல் பண்றதுக்காக இதை சொல்றீங்களா அப்படின்ட்டு. எந்த இன்ஸ்டியூட்டும் அதான் சொல்றேன் இல்லையா, அதுக்காக வீடியோ கிடையாது. அந்த வீடியோட அதை சொல்றாங்க, வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதனால இங்க யாரையும் நான் அட்டாக் பண்ணல. இன்ஸ்டியூட்டையும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கிடைச்சி வச்சது சொல்றாங்க. இதை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னு தான் நான் இதை சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐபிசிக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல். ஓகேவா? ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ்.